ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ எல்லாம் யாருக்குன்னு சொன்னால் 2024 ஓலெவல் எழுத போகிறவங்க, 2024 பெஞ்சில் 2025 ஓலெவல் எழுத போகிறவங்க. நான் நினைக்கிறேன் இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்கிறேன். என்ன ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ எல்லாம் யாருக்குன்னு சொன்னால் 2024 ஓலெவல் எழுத போகிறவங்க, 2024 பெஞ்சில் 2025 ஓலெவல் எழுத போகிறவங்க. நான் நினைக்கிறேன் இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்கிறேன். என்ன 1 மந்த் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓலெவல் பரீட்சைக்கு. வந்துட்டு பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய தியாகங்கள் செஞ்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் இன்னும் சில ஸ்டூடெண்ட்கள் படிக்காமலும் இருப்பாங்க. அவங்க படிக்கிறது அவங்களோட வாழ்க்கைக்கு தான். என் நண்பர் படிக்கலை, நானும் படிக்கலை அப்படின்னு நினச்சி அவங்களும் படிக்கலைன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை தான் வீணாகிடும். அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்க நினச்சி படிச்சேன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த அடிப்படையில் படிச்சுக்கொண்டு இருப்பாங்க. நிறைய பேர் படிச்சுக்கணும். அவங்களுக்கு ஒன்று வழிகாட்டல் தான் இது. எல்லோரும் நினைக்கிறீங்க என்னத்தோன்னு சொன்னால், நிறைய பேர் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட், ஐலண்டில் ஃபஸ்ட்டு வராங்க. அவங்க ஒரு லேசாக ரிசல்ட் எடுத்துட்டாங்களே என்று நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அவங்களோட வாழ்க்கைக்கு பின்னால் அவங்க பெரிய ஒரு தியாகம் செஞ்சுருக்காங்க. அதோட ரிசல்ட் அப்படி வரதுக்குன்னு சொன்னால், டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட், ஐலண்டில் ஃபஸ்ட்டு வரணும்னு சொன்னால் அவங்க பெரிய ஒரு தியாகம் செஞ்சுருப்பாங்க. நேரத்தை தியாகம் செஞ்சுருப்பாங்க. அந்த சாப்பாடுகளை தியாகம் செஞ்சுப்பாங்க. நேரத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணிப்பாங்க. தூக்கத்தை தியாகம் செஞ்சுப்பாங்க. நிறைய தியாகத்துக்கு மத்தியில், நிறைய அவமானம் தோல்விகளுக்கு மத்தியில் தான் அவங்க வெறும் வெட்டடைங்க. அதை எங்களுக்கும் மேலும் நாங்கள் எந்த செய்யலை, நாங்கள் முயற்சி செய்யலை. அவங்க அப்படி வாரதுக்கு காரணம் அவங்க முயற்சி செஞ்சாங்க. நாங்கள் அப்படி வராதுக்கான நாங்கள் முயற்சி செய்யலை. நாங்கள் முயற்சி செஞ்சோன்னு சொன்னால் எங்களுக்கும் வரையிலும். அது அடிப்படையில் தான் இப்போ ஏழு பரீட்சையில் 9 பாடம் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு பாடம் இந்த மெக்ஸ் பாடம். இந்த மெக்ஸ் பாடம் நிறைய பேருக்கு ஒரு கடினமான பாடம், நிறைய பேருக்கு ஒரு அழுக்கிற பாடம்னு சொல்லலாம். இந்த மெக்ஸ் பாடத்தை எடுத்தாவே சிலவங்க சொல்லுவாங்க தூக்கம் வருது, இல்லாட்டி ஸ்கூலுக்கு போகிறது டீச்சர் வந்தால் போதும் அழுக்கிற தூக்கம் வரன்னு சொல்கிறேன். அழுக்கிற படிக்கிறதுக்கு சிலவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். அது படிக்கிறதுக்கு அவங்க அதில் நல்ல ஸ்கோர் எடுப்பாங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் பட்டா சொல்லிட்டு அவங்க படித்தேன். அது மற்றவங்க படிக்காத காரணமாக இன்ட்ரெஸ்ட் படலை. மெக்ஸில் இன்ட்ரெஸ்ட் பட்டேன்னு சொன்னால், மெக்ஸ் பாடத்தில் இன்ட்ரெஸ்ட் பட்டேன்னு சொன்னால் எல்லோரும் படிக்க முடியும். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நாங்கள் அதை மெக்ஸ் பாடத்தை படித்தது இன்ட்ரெஸ்ட்டாக படித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு டைம் போகிறதே விளங்காது. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் மெக்ஸ் பாடம். அந்த அடிப்படையில் தான் சிலவங்க ஏ எடுப்பாங்க, சிலவங்க பி எடுப்பாங்க, இன்னும் சிலவங்க சி இல்லாட்டி எஸ், சிலவங்க டபிள்யூம் எடுக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து யாருக்கு ஒன்று சொன்னால் டபிள்யூ எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த மெக்ஸ் பாடத்தில் இந்த டபிள்யூ எடுக்கிறன்றவங்களுக்கு தான் வீடியோ. எடுக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க, கஷ்டப்பட்டு